கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரம் நான் பார்த்த சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே என்கின்ற சத்தியத்தின் கீழ் நாம் தேவ ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனுக்குள்ளே இருக்கிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் சமூகத்தில் சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். ஆனாலும் ஆதி முதற்கொண்டு ஆதி ஆமத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பழைய உடன்படிக்கையின் சத்தியத்தின் கீழும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. எனவே தான் நாம் கடந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்தோம், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமென்றால், வாசம் செய்ய வேண்டுமென்றால், நம்முடைய இருதயம், அதாவது இருதயம் என்கின்ற ஆவி பரிசுத்தமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நல்ல ஒரு ஹோட்டலில் போகிறோம், நல்ல சாப்பாடு நான்வெஜ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் அந்த டேபிள் நீட்டாக இருந்தால் தான், க்ளீனாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே அசுத்தமாக இருந்துக்கிட்டு கிழிஞ்ச இலையை போட்டுக்கிட்டு வாட்டர் பாட்டில் கழுவாமல் இருந்து, இல்லை கிளாஸ் கழுவாமல் இருந்து தண்ணி இருந்தால் நமக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மனசு வரும்? அசுத்தமான இடத்துல நல்லா நீட்டாக சாப்பிட முடியாது. அதே போல் தான் நம்முடைய இருதயமாகிய ஆவியில் பரிசுத்த தேவன் வாசம் செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வது என்பது மிகப்பெரிய சிலாக்கியங்க, மிகப்பெரிய சிலாக்கியம். இன்றைக்கி பேரண்ட்ஸு பிள்ளைகளை கூப்பிட்டாலே வர 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுது. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியினர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நீங்கள் கூப்பிட்ட உடனே பரிசுத்த ஆவியினர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா விதங்களிலும் உதவி செய்கிற தேவன். எனவே இந்த பரிசுத்த ஆவியினரை நீங்கள் விட்டு விடாதீங்க. கடந்த ஒரு வாரம் முழுவதும் பல்வேறு சூழ்நிலையில் போகும்போது வரும்போது நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியினர் கூட இருக்கும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், வேலை ஸ்தலங்களும், வியாபார ஸ்தலங்களும், படிக்கிற இடங்களையும், காலேஜில் படிக்கிற இடங்களையும் போகும்போது வரும்போதும் ஆசீர்வாதமாகவும் ஒரு சீரும் சிறப்புமாக நன்மைகளை செய்கிற மனிதனாகவே இருப்பான். நன்மை உடைய மனிதனாகவே இருப்பான். நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மனிதனாகவே இருப்பான். எனவே தான் பரிசுத்த ஆவியினர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் எல்லாமா இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கம்மியாக இருக்கா? பரிசுத்த ஆவியான ஞானமாக இருக்கிறாரு. ஊழியங்களில் பெருக்கம் இல்லையா? பரிசுத்த ஆவியான ஊழியங்களின் பெருக்கத்தை வழிமுறை செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தில் பிரிவு ஏற்படுதா? கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் பரிசுத்த ஆவியான ஒரு சமாதானத்தின் தேவனாக அந்த இடத்துல வாசம் செய்கிறார். சந்தோஷத்தின் தேவனாக அந்த இடத்துல வாசம் செய்கிறார். பிள்ளையே இல்லையா? திருமணமாகி 3 வருடங்கள் 5 வருடங்கள் ஆனாலும் கர்த்தர் கற்பத்தின் கனியை அற்புதமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா விதங்களிலும் அற்புதங்கள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினர்களை நிரம்பி இருக்கிறது. பரிசுத்த ஆவியினர் அன்றி தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த பூமியில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே தான் பரிசுத்த ஆவியினரை நீங்கள் தொடர்ந்து அவரை உங்களுடைய இருதயத்திலே, பரிசுத்தமான இருதயத்திலே வாசம் பண்ண விடுங்க. வாசம் பண்ண விடுங்க. அவரை போல ஒரு உற்ற பாதுகாவலன், உற்ற நண்பன் யாரும் கிடையாது. இன்றைக்கி அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஒரு இக்கட்டுன்னு வரும்போது அவங்க 10 அடி தள்ளி இருப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியினர் இக்கட்டுன்னு வரும்போது உங்கள் அருகிலே இருப்பார். உங்களுக்குள்ளே இருந்த ஆலோசனைகளை சொல்லுவார். எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து நம்மை காப்பாற்றி நம்மை பாதுகாத்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒரே ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தான். எனவே தான் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் நாம் அவருக்கு கனத்தையும் மகிமையும்
துதியையும் போற்றி அவரை நம்முடைய உள்ளம் என்கின்ற இல்லத்தில் அவரை வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே கடந்த வாரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுஸ் நாட்கள் எல்லாம், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மூச்சு நிற்கும் வரை பரிசுத்த ஆவியினர் நம்மளோட கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கேனாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோமா, அங்கேயும் பரிசுத்த ஆவியினர் இருக்கணும். ஒரு ஷாப்பிங் போகிறோமா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோமா, அங்கேயும் பரிசுத்த ஆவியினர் இருக்கணும். பீச்சுக்கு காற்று வாங்க போகிறோமா, அங்கேயும் பரிசுத்த ஆவியினர் இருக்கணும். சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா, வீட்டில் பேசிகிட்டு இருக்கோமா, அங்கேயும் பரிசுத்த ஆவியினர் இருக்கணும். எப்பொழுதுமே நமக்கு ஆவியானவர் நம்முடைய தொடர்பில் இருக்கணும். எனவே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வரவேற்று உங்கள் உள்ளம் என்கின்ற இல்லத்திலே அவரை எப்பொழுதும் நிரந்தரமாக குடியேற செய்யுங்கள். எந்த சூழ்நிலையெல்லாம் அவரை விரட்டி அடிச்சிடாங்க. விரட்டி அடிச்சுட்டு அதை விட இந்த பூமியிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது, ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, சுகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எனவே தான் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கணும். வருகிற காலகட்டங்களில் பிற்பாடு நாம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்னும் அதிகமாக பார்ப்போம். இப்பொழுது இந்த வார செய்தியின் தலைப்பு என்னவென்றால், விசுவாசிகளுக்கு பணம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா? விசுவாசிகளுக்கு பணம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா என்கின்ற சத்தியத்திங்கள் கத்தர் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே தேவ ஆவியனுடைய துணை கொண்டு உங்களோட பேச இருக்கிறேன். விசுவாசிகளுக்கு பணம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா? முதலாவது நீங்கள் விசுவாசினா யாருன்னு புரிஞ்சுக்கணும். விசுவாசினா யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர்கள் யாவரும் விசுவாசிகள்னு வேதத்தில் சொல்லல. ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த தாவீதின் குமாரனுடைய வம்சத்தில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே, உள்ளம் என்கின்ற இல்லத்திலே, இருதயத்திலே, ஆவியிலே அவரை யாரெல்லாம் இயேசுவே என் ஆண்டவர் என்று, என் இரட்சகர் என்று, என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று, என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்துவார் என்று யாரெல்லாம் அறிக்கையிட்டார்களோ அவர்கள்தான் விசுவாசிகள். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் அப்படியே வேத வசனங்களை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் தான் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான், புதிய உடன்படிக்கையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா விசுவாசிகள்னு வரும். பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துல விசுவாசிகள்னு வரல. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், அப்படி தான் வருது. விசுவாசி என்று அந்த இடத்துல வரல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேக இடங்களில் வருது விசுவாசிகள் என்று. விசுவாசி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகளாகிறார்கள். அதாவது விசுவாசத்தை உடைய விசுவாசிகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய பேரை என்ன கர்த்தர் சொல்றாரு? விசுவாசிகள்ன்றாரு. கர்த்தரே சொல்றாரு விசுவாசிகள். அப்போஸ்தலர் 4:32 சொல்லப்பட்டிருப்பாருங்க, வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. நமக்கு முதலாம் பகுதி தான் மிக முக்கியம். விசுவாசிகளாகிய, கவனிச்சிங்களா? விசுவாசிகளாகிய நாம் இன்றைக்கு பார்க்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், விசுவாசிகளுக்கு பணம் தேவையா, ஆசீர்வாதம் தேவை என்று பார்க்கிறோம். முதலாவது விசுவாசிகள் யாருன்னு பார்க்கிறோம் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் விசுவாசிகள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, விசுவாசிகளாகிய. அடுத்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மார்க் 9:23 சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 9:23.
இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் விசுவாசிகள்னு வருது பாருங்க. நற்செய்தி புஸ்தகங்களில் கூட வருது. மத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் வருது பாருங்க. அற்ப விசுவாசிகளே என்று வருது முதலாம் பகுதியில். மத்தேயு 6:30, மத்தேயு 6:30 அற்ப விசுவாசிகளேன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க விசுவாசிக தான், ஆனால் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் என்னென்னா சந்தேகப்படுமானியான விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, கொஞ்சம் விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருக்குது. எனவே தான் விசுவாசிகள் அப்படின்றாங்க. விசுவாசிகள் விசுவாசத்தை உடைய விசுவாசிகளாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறாரு. அவிசுவாசத்தை உடைய கொஞ்சம் விசுவாசத்துடைய விசுவாசிகளாக இருக்கும்படியாக தேவன் விரும்பவில்லை. எப்பொழுதுமே விசுவாசத்தை உடைய விசுவாச மார்க்கத்தாராக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். எப்பொழுது விசுவாசம் நமக்குள்ளே அதிகமாக இருக்க வேண்டும். வேதத்தில் நான் வாசம் பார்த்தீங்களா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசியாக இருப்பது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் பேரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சில இடங்களில் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த 4 சர்வீஸுக்கு போகிறவங்க மாத்திரம் இருக்காங்க சில இடங்களில் விசுவாசிக. சில இடங்களில் பார்த்திங்கன்னா மாதத்தில் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து பந்தி, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக மாதத்தில் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு செல்கிற விசுவாசிகள் இருக்காங்க. இப்படி தனி விசுவாசிகள் இருக்காங்க பாருங்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. கர்த்தரே தெய்வம் என்று ஆவிக்குரிய ரீதியில் ஜீவனுள்ள வல்லமையின் தேவனை அறிந்த விசுவாசிகளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறாரு. அப்படி தான் தேவன் விரும்புகிறார். அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாதா? அற்ப விசுவாசிகளாக இருந்தாலே நாம் இந்த பூமியில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எல்லா ரீதிகளிலும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்பேற்பட்ட விசுவாசிகளாக நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணம் தேவையா அல்லது ஆசீர்வாதம் தேவையா? முதலாவது பணம் என்றால் பார்த்துருவோம் பாருங்கள். விசுவாசினா யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுடைய இருதயத்தில் இயேசுவை அழைத்தவர்கள், இயேசுவுக்காக இந்த பூமியிலேயே கடைசி காலம் வரையும் வாழுகிறவர்கள், அவர்களை விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரும் விசுவாசிகள்னு வேதம் சொல்லலைங்க. அவர்கள் புறஜாதிகள், அஞ்ஞான மார்க்கத்தார்கள், தேவனை அறியாதவர்கள், நித்திய ஜீவனை பெறாதவர்கள், அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படாதவர்கள். அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவர்களுடைய பங்கு அல்ல. அவர்களுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட விதைப்பும் அறுப்பும் என்கின்ற பிரமாணத்தின்படி தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. டெய்லி வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாள் சம்பளம் இவ்வளவு, வார சம்பளம் இவ்வளவு, மாத சம்பளம் இவ்வளவு தான் அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளுக்கு அப்படி அல்ல. விசுவாசிகளுக்கு தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கனால அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அதிகப்படியான ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் விசுவாசிகள் விசுவாச மார்க்கத்தில் நடப்பது என்பது முற்றிலும் வேறு. அஞ்ஞானிகள் அஞ்ஞான மார்க்கத்தில் அவர்கள் செய்கிற வேலையின் பலனினால் வருகிற ஆசீர்வாதம் அல்லது பணம் என்கின்றது முற்றிலும் வேறு. அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அந்த மனிதன் எப்பேற்பட்ட ஒரு கம்பீரத்தோடு இருப்பான், எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு இருப்பான். ஆனால் அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடையாது. அஞ்ஞான மார்க்கத்தார்கள், தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு. எனவே தான் முதலாவது விசுவாசிகளாக இருக்க வேண்டும். முதலாவது விசுவாசிகளாக இருந்தாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த விசுவாசிகள் தங்களுடைய இருதயத்தில் நாம் செய்கிற வேலை நிமித்தமாக தான் பணம் வருகிறது, சம்பாத்தியம் வருகிறது, சம்பளம் வருகிறது, வியாபார தொழிலில் லாபம் உண்டாகிறது என்கின்ற அடிப்படையில் வாழக்கூடாது. பணம் தேவையா? பணம் தேவை தான்.
பணம் இல்லாமல் இந்த பூமியில் எதையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாது. பணம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரெண்ட்டு கொடுக்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது, ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் போட முடியாது, வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட முடியாது, வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ஒரு பொருள் வாங்கினாலும் பணத்தை கொடுக்கணும். பணம் ரொம்ப முக்கியம்தாங்க. பணம் ரொம்ப முக்கியம்தான். கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு பணம் முக்கியம்தான். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். பணம் இல்லாமல் இந்த உலகம் ஒன்றும் இயங்காது. பணம் இருந்தால் தான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். பணம் இருந்தால் தான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். பஸ்ஸில் ஏறினோடனே நீங்கள் கண்டக்டரை பார்த்து, ஐயா 2 ஸ்தோத்திரத்தை வச்சுக்கோங்கய்யா, என்னை கொண்டு போய் கீழம்பாக்கத்தில் இறக்கி விட்ருங்கன்னா, தம்பி முதலாவது நீங்கள் இறங்குப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்த பிறகு ஜோராக கம்பீரமாக சந்தோஷமாக உட்காந்து அந்த வழிகளெல்லாம் கர்த்தரை துதித்து கொண்டு நீங்கள் கீழம்பாக்கம் போய் சேரலாம். பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் எதையும் நாம் செயல்படுத்த முடியாது. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பணம் முக்கியம். மாதமான ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு, டிவிக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு, மாதமான சிலிண்டர் வந்துடுது, எவ்வளவோ பண தேவைகள் இருக்குது. ஒரு குடும்பம் என்றால் பணம் மிக மிக முக்கியம்தான். ஒரு வாழ்க்கைக்கு பணம் மிக முக்கியம். ஒரு ஸ்கூல்னு வரும்போது பணம் முக்கியம். டியூஷன் சென்டரில் பிள்ளைகளுக்கு அனுப்புகிறாங்க, கீபோர்டு கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, ட்ராயிங் கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, அபாக்ஸுக்கு அனுப்புகிறாங்க, டான்ஸ் கிளாஸு அனுப்புகிறாங்க, டைப்ரைட்டிங் கிளாஸை அனுப்புகிறாங்க. எல்லா பிள்ளைங்க ஸ்கூலில் படித்தாலும் மற்ற ஆக்டிவிட்டியில் அனுப்பும்போது பணம் தேவைப்படுது. நல்லா சாப்பிட்றதுக்கு பணம் தேவைப்படுதுங்க. பணம் இல்லாமல் நல்ல சாப்பாட்டை சாப்பிட முடியாது. நல்லா உடுத்துறதுக்கு பணம் தேவைப்படுது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்ல இடத்துல இருக்கணும், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கணும், கை நிறைய தேவனுடைய நன்மையினால் வருகிற ஐஸ்வர்யம் என்கிற பணத்தை வைத்து கொள்ள வேண்டும். அந்த பணத்தை கொண்டு தேவனுடைய நன்மைக்காக, நாம் ஆளுகிற ஜீவியத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக நாம் பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பணம் ரொம்ப முக்கியம். ஆனால் விஷயம் என்னவென்றால், விசுவாசிகள் பணம் தேவையா ஆசீர்வாதம் தேவையா என்கின்ற ரீதியில் வரும்போது பணத்தை சார்ந்து கொள்கிறார்கள். பணத்தை சார்ந்து கொள்கிறார்கள். அநேக விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகள், அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வேலைக்கு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை டபுள் மடங்கு சம்பளமா, டபுள் மடங்கு. கர்த்தர் விரும்புகிறாரா? 6 நாள் அவரே வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை போனால் ரெட்டிப்பான சம்பளம், ரெட்டிப்பான பணம். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பணம் தேவையில்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது கிறிஸ்தவ ஜீவியத்தில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசிகள் யாவரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நாம் தேடிக்கொண்டிருக்கிற நமக்கு பணம் ஒரு பற்றாக்குறையாகவே இருக்காது. பணத்தை மையமாக வைத்துக்கொண்டு பணத்தின் பின்னாடி ஓடுவது நாம் அல்ல. பணத்தை உண்டாக்கின, பணத்தை படைத்த, பணத்தை கையாளுகிற தேவன் பின்பாக நாம் செல்லும்போது இந்த பணமெல்லாம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிகள் யாவரும் பணத்திற்கு பின்பதாக பணத்தை தேடி, பணத்தை நாடி, பணத்தை சிந்தித்து, பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், என் பிள்ளைகளுக்கு எப்படி பணத்தை சேகரித்து வைக்கலாம், நகை வேற விலை ஏறிக்கிட்டே இருக்கே, எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் நகையை சேர்த்து வைப்பேன், எப்படி கல்யாணத்தை முடிப்பேன், எப்படி நான் வீடை கட்டுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடை கட்டிட்டாங்களே, அதெல்லாம் யோசித்துக்கிட்டே இருக்காங்க. அதை தீர்மானத்தெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய யோசனையில் ஒரே தீர்மானம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒருவேளை இருக்கிற அந்த பணக்குறைவுகள் என்பது முற்றிலும் மாறுங்க, முற்றிலும் மாறும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கு பணம் தேவையா ஆசீர்வாதமா என்று வரும்போது விசுவாசிக்கு பணம் தேவை அல்ல. பணத்தை கொடுக்கிற
ஆசீர்வாதம் என்கின்ற ஆசீர்வாதத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து தான் தேவை. பாருங்க, எப்போதுமே நாம் அவரை மையமாக வைத்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையின் சக்கரம் சுழற வேண்டும். குடும்பத்தில் அவர் தான் மையம், வாழ்க்கையின் மத்தியில் அவர் தான் மையம், வியாபாரத்தில் அவர் தான் மையம், தொழிலில் அவர் தான் மையம், எக்ஸ்போர்ட்டில் அவர் தான் மையம், ஊழியங்களில் அவர் தான் மையம். அவரை மையமாக வைத்து சுழலுகிற அந்த சுழற்சி ஒரு வெற்றியுள்ள ஒரு சுழற்சி. அவரை எடுத்துட்டு பணத்தை மையமாக வைத்து, என்கிட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்குது, நான் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், இதை வச்சு நான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், என்னுடைய பிஸ்னஸ் செழிக்கும், என்னுடைய பிஸ்னஸ்ஸு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி நீங்கள் உங்களுடைய கற்பனையின் அடிப்படையில், உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், ஆலோசனை கொடுக்கிற நான். பணத்தை வைத்துக்கொண்டு ஆலோசனை நீங்களாக யோசிக்கக்கூடாது. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னா இதை வச்சு எதனாலும் செய்ய வேண்டும். அந்த பணம் ஒருவேளை உங்கள் கரங்களில் இருக்கும்போது பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற யுத்தியை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் அநேக பிஸ்னஸ் தோல்வி அடையுது. தேவ சித்தம் இல்லாமல், தேவ திட்டம் இல்லாமல், தேவ நோக்கம் இல்லாமல். இந்த இடம் நல்லா கூட்டமாக வருது, இந்த இடத்துல நான் ஆரம்பிச்சிடுவேன் பிஸ்னஸை, எனக்கு ஒரு கடை கிடச்சிது அப்படின்னு தன்னுடைய சுய அறிவின் அடிப்படையில் போகக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்க வேண்டும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆரம்பிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் நன்கு ஆராய்ந்திருக்கிறாருங்க. மனிதனுடைய மூளை நாளைக்கு என்ன நடக்கும், நாளானைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் தான் யோசிக்க முடியும். ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவ ஆவியானுடைய மூளை அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம், உன்னுடைய ஆயுசு நாள் முழுவதும் நீ எப்படி மரிப்ப, நீ எப்படி ஜீவிப்ப, எல்லா காலங்களையும், கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள், 3 காலங்களையும் அறிந்த தேவன்க. சர்வ ஞானி அவர், சர்வ ஞானி. எனவே தான் நாம் அவரிடத்தில் போய் ஆலோசனை பெறணும். நாம் ஆலோசனை நம்மை நாமே பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆலோசனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்டு, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய நன்மைகளின்படி நாம் வழி நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே தான் விசுவாசிகளுக்கு பணம் தேவை, ஆசீர்வாதம் தேவை என்று வரும்போது ஆசீர்வாதம் தான் தேவை, ஆசீர்வாதம் தான் தேவை. ஆசீர்வாதத்தை விட்டு நீங்கள் பணத்தை பின்னாடி போகும்போது தோல்வி தான் முடியும். ஆனால் நீங்கள் பணத்தை விட்டு ஆசீர்வாதம் பின்னாடி போகும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் மிகுந்த திரட்சியாக இருக்கும், இடங்கொள்ளாமல் இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக இருக்குங்க. ஆமாம், கர்த்தருடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, நோக்கம் என்ன, காத்திருக்கணும். காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் என்னைக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொன்னதை செய்கிற ஒரு உள்ளம் உங்களுக்குள்ளே உண்டாகணும். கர்த்தர் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரா, இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு உள்ளத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறணும். இல்லை ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். சோம்பேறித்தனம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் கிறிஸ்தவ வாழ்வியில் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நடத்துகிற தேவன் நம்மளுடனே இருக்கிறார். நேர்த்தியாக நடத்துகிற தேவன். எனவே தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். ஆசீர்வாதம் என்று நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்கு தேவனிடத்தில் பஞ்சமே இல்லைங்க. ஆசீர்வாதத்துக்கு தேவனிடத்தில் பஞ்சமே இல்லை. தேவன் இந்த பூமியிலே 200 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு கிராமங்களில், பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு மாவட்டங்களில், பல்வேறு நாடுகளில், பல்வேறு தேசங்களில், கண்டங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் ஆசீர்வாதத்துக்கு உகந்த பாத்திரமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்கு உகந்த பாத்திரமாக பால்காரர் இருக்கார், டெய்லி சாயந்தரம் பால் ஊற்றுறாரு ஒவ்வொரு வீடாக. நீங்கள் ஒரு பாத்திரத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பாத்திரத்தை நீங்கள் தலைகளாக பிடிச்சிங்கன்னா பால் அதில் விழாது, வெளியே தான் சிந்தும். அதே போல் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை தலைகளாக பிடிக்கூடாது,
ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலேருந்து நேராக பெற்றுக்கொள்ளணும். பாலை சட்டியில் நீங்கள் நேராக பிடிச்சிங்கன்னா அந்த பால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் தேவன் அருளுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பாத்திரத்தில், உங்களுடைய உள்ளம் என்கின்ற பாத்திரத்தில், ஞானம் என்கின்ற பாத்திரத்தில் நீங்கள் பிடிக்கணும், நேராக பிடிக்கணும். அப்பேற்பட்ட ரீதியில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பங்காக மாறுகிறது. ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறாருங்க. வாசிப்பம் ஆதியாகமத்திலே ஆசீர்வாதம் வந்துடுது. தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலையும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தை அதில் நாம் பார்க்குறோம். ஆதியாகமம் 1:28, 22 ஒரு ஆசீர்வாதம் வந்துடுது. ஆனால் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். நல்லா கவனித்து பார்த்தீங்களா அந்த வசனத்தை? நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனே ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆமாம், உங்களையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய பணம் ஆசீர்வதிக்கக்கூடாது, உங்களுடைய படிப்பு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாது, உங்களுடைய ஞானம் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாது, உங்களுடைய சுய புத்தி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாது, சுய அறிவு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாது. தேவனே அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இந்த வாரம் முழுவதும் சொல்லணும், தேவனே என்னை ஆசீர்வதிக்கிறீர், தேவனே என்னை ஆசீர்வதிக்கிறீர். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்க அப்படி எடுத்தோன்னே வராது. தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் எடுத்தோன்னே வரும். தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி சுய புத்தியின் அடிப்படையில், சுய சித்தத்தின் அடிப்படையில், சுய அறிவின் அடிப்படையில் நாம் செய்கிற காரியங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார், அவர் எப்படி நம்மை பார்க்கிறார், அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அதன் அடிப்படையில் தான். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வேதத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அதுவாக தான் இருக்கிறது. ஆனால் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார்? ஆசீர்வாதம் பல விதங்களில் இருக்குது. ஆசீர்வாதம்னா பணம் நினச்சிடக்கூடாது, ஐஸ்வர்யம் நினச்சிடக்கூடாது. ஆசீர்வாதன்ற நிறைய விஷயம் இருக்குது. சுகம் ஒரு ஆசீர்வாதம், ஞானம் ஒரு ஆசீர்வாதம், புத்தி ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு ஒரு ஆசீர்வாதம், அறிவு ஒரு ஆசீர்வாதம், நாம் சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு ஆசீர்வாதம், தேவன் அருளுகிற கிருபை ஒரு ஆசீர்வாதம், மனித தயவு ஒரு ஆசீர்வாதம், தேவ தயவு ஒரு ஆசீர்வாதம். எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதம் கடந்து வருகிறதுங்க. நானும் ஆரம்ப கட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆசீர்வாதம்னா பணம் தான் நினச்சேன். நான் அப்புறம் தான் வேதாகமத்தின் சத்தியங்களை, ஆவிக்குரிய போதகர்களுடைய சத்தியங்களை கேட்க ஆவியானுடைய வெளிப்படுத்தலின் மூலமாக ஆசீர்வாதம் என்றால் ஐஸ்வர்யம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் சமாதானம் அது ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம் அது ஒரு ஆசீர்வாதம், வியாபாரத்தில் லாபம் அது ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஒரு மகிமையான ஒரு பீஸ்ஃபுல் லைஃபு அது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் பல விதங்கள் இருக்குது, பல ரூபங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கத்தின் மத்தியில் யாராவது ஒரு அந்த தேவைகளை சந்தித்தார்கள் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதம் இருக்குது, பரவி இருக்கிறது. ஆசீர்வாதம்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது ஐஸ்வர்யம் என்று. ஆனால் வேதனை தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார் என்று.
கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம் தர மாதிரி, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குற படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி படிக்க வேண்டும், இந்த சப்ஜெக்டை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், மேக்ஸ் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சோசியல் சயின்ஸை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற ஞானம். வியாபார ஸ்தலங்களில் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற ஞானம் விளங்கணும். வியாபாரத்தில் பெருகுவதற்கு, வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு, ஊழியத்தில் கர்த்தரின் ஞானம், கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கின்ற ஞானம் வெளிப்படணும். எல்லா விதங்களும் அதாங்க. ஆசீர்வாதம் என்றால் எல்லா விதங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும், சிறு பிள்ளையாக இருந்தாலும், வாலிப பிள்ளையாக இருந்தாலும், முதியோர்களாக இருந்தாலும், திருமணமானவர்களாக இருந்தாலும், ஆசீர்வாதம் எல்லாரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் தேவனுடைய கிருபையினால் வேலை செய்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அதிகமாக வேலை செய்கிறது. எனவே தான் விசுவாசிகளுக்கு பணம் தேவையா ஆசீர்வாதம் தேவை என்று நீங்கள் வரும்போது ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் நீங்கள் இந்த பூமியில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஒரு விரும்புகிற ஒரு உள்ளம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விரும்புகிற ஒரு உள்ளம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, நீ விரும்புகிற காரியம் உனக்கு ஆகும் என்று. நீ விரும்புகிற காரியம் எதை விரும்பணும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை. அப்படியே சுய புத்தியில் சாஞ்சிடக்கூடாது. புத்தி, சுய சிந்தனை, சுய அறிவு இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியினர் என்ன சொல்லுகிறாரு, இதை நாம் யோசித்து நாம் பார்த்து காரியங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறாரு. எனவே தான் விசுவாசிகளுக்கு பணம் தேவை, ஆசீர்வாதம் தேவை என்று விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். பணத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்துக்குள்ளே பணம் இருக்கிறது. அதை தான் நாம் பார்த்தோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தரின் ஆசீர்வாதமே பணத்தை தரும். ஆனால் எந்த ரீதியிலும் பணத்தினால் ஆசீர்வாதம் வரும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கவே இல்லை. பணத்தினாலே எப்பொழுதுமே ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் பணம் இருக்குது, பணத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிகளாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாய் இருங்கள். ஆசீர்வாதத்தை விரும்பும்போது தேவன் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் நோவா அவர்களை ஆசீர்வதித்தார். அதற்கு பிற்பாடு காலகட்டத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆதியாகமம் 14:19 இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கிறேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எவ்வளோ ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நம்ம இந்த இடத்துல சொல்லணும், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பெனிகினுக்கு உண்டாவதாக. நீங்களும் உங்கள் பேரை போட்டு சொல்லணும். அதுதான் தேவ ஆசீர்வாதத்தை ஒரு விரும்புகிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் யோசிக்கலாம், அது பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது பழைய திட்டத்தின்படி அது ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால வந்து ஆபிரகாமுக்கு தானே கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ நமக்கும் உண்டுங்க, நமக்கும் உண்டு. ஆபிரகாமையே கர்த்தர் ஆசீர்வதிச்சார் என்றால் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆபிரகாமுக்கே கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை ஆசீர்வாதத்தில் பெருக செய்வது, நம்மை ஆசீர்வாதத்தில் மிதக்க செய்வது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா விதமான நன்மையும் பரிபூர்ணமும் கிருபையும் தயவும் கர்த்தர் ஆசீர்வாதிக்கிற பிள்ளைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏராளங்க, ஏராளம். நேற்றைய தினத்தில் ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார், ஒருவனாய் அலைக்கீழ். ஆபிரகாமை குறித்து அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு மேலாக நாம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம் பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு எப்படி உண்டாகும், நமக்கு எப்படி வரும் அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாமுடைய வம்ச வழியில் வருகிறது தாவீது. தாவீதுடைய வம்ச வழியில் வருகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே
இளம் வாலிபனாக 33 வயதிலே மரித்தாரோ, முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவ ஆவியை, தேவ ஆவியை அவர் விட்டாரோ, அதற்கு பிற்பாடு இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு 3 நாள் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல, பாதாளத்திலே பிசாசின் பிடியிலேயும் அவர் எல்லாவற்றையும் பதிலாக அவர் செய்து முடித்தார் காரியங்களை. 3ஆம் நாள் தேவ ஆவியின் வல்லமையான சத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்டது மாத்திரத்தில் பாதாளத்தில் இருந்து அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் சமூகத்தில் நமக்காக இன்றும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வரும்னு என்று வேதம் சொல்லுகிறது என்றால், கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டிருப்பாருங்க. கலாத்தியர் 3:14 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமே நிறையா இருக்குது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பட்டணத்தில் இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய வில்லினூரையே விலை கொடுத்து வாங்கிடலாம். அவ்வளவு ஆசீர்வாதம், எக்கச்சக்கம், ஏராளமான ஆசீர்வாதங்கள், அவ்வளவு வேலையாட்கள், அவ்வளவு மிருக ஜீவன்கள், எக்கச்சக்கம் பாருங்கள். ரொம்ப மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. கலாத்தியர் 3:14 வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு. நாம் புறஜாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புறஜாதிகளாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டனால் நாம் இஸ்ரவேலர்களாக மாறியிருக்கிறோம். நாம் ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறக்கலை, ஆனால் நாம் புறஜாதியாக இருந்தோம். புறஜாதியார்களையும் ஆபிரகாமுடைய வம்சத்தாரையும் யார் இணைக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். எங்கே இணைக்கிறார்? கல்வாரி சிலுவையில் இணைக்கிறார். ஆபிரகாமுடைய புத்திரர்களுக்கு தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் சொந்தமாகும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் மூலமாக தாங்க இந்த உலகத்தில் வந்துச்சு. நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படியே இல்லை. ஆபிரகாமை தவிர ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் மற்ற அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கலை. அவர்களுக்கு ஒரு சாதாரண ஆசீர்வாதம் தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவின் பிறகு புறஜாதிகளாய் நமக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் பண்டமாற்றம் செய்யப்பட்டது. ஒரு மிகப்பெரிய பண்டமாற்றம் நடந்தது. மிகப்பெரிய பண்டமாற்றம். தேவன் பார்க்கிறார், இந்த பூமியில் இருக்க எல்லா புறஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பி புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் உண்டாக்கினாருங்க. ஒரு கலக்கிறாரு. எப்படி கலக்கிறார் தெரியுமா? பச்சை தண்ணிலையும், அதாவது சாதா தண்ணிலையும் சுடு தண்ணியும் நீங்கள் கலந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பச்சை தண்ணி தெரியாமல் சுடு தண்ணியாகவே தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கலக்கிறாரு. இஸ்ரவேலையும் புறஜாதிகளையும் கலந்த பிறகு இஸ்ரவேல் புறஜாதிகளாக வரல, ஆனால் புறஜாதிகள் யாவரும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். நாம் யாவரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற யாவரும், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். புத்தியில் ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகணும். நம்முடைய ஆவியில் ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகணும். தேவன் இன்னார் என்கின்ற அறிவு நமக்குள்ளாக உண்டாகணும். தேவனை அறிகிற வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால தான், ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்கிறதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பங்காக மாறும். எனவே தான் விசுவாசிகளுக்கு பணம் தேவையாம், ஆசீர்வாதம் தேவை என்று வரும்போது, இயேசுவையே நம்பி இருக்கிற விசுவாசி ஆசீர்வாதத்தை தான் விரும்புவாங்க. இயேசுவையே நம்பி இருக்கிற விசுவாசி ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க. ஒருவேளை இந்த காலகட்டத்திலும் அற்ப விசுவாசிகள் இருந்தார்கள் என்றால் பணத்தை நாடி ஓடுவார்கள். ஆனால் என்ன விஷயம் என்றால், வேதம் நமக்கு போதிக்கிற என்றால், அவர்கள் இறந்தாலும் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிற மகத்தான திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க முடியாது. தேவன் தனிப்பட்ட மனிதனை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அற்ப விசுவாசிகள் பணத்தை சார்ந்து இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஓடி வர பார்த்தீங்களா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யுது? அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? விசுவாசியாக இருந்தால் கூட அற்ப விசுவாசியாக இருந்தான். பெற்றுக்கொள்ளமில்லை நித்திய ஜீவனை.
இந்த உலகத்தில் காண்கின்ற பணத்தை நம்பி இன்றைக்கு அநேகர் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நன்மைகளை பெற்ற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அற்புதமான விசுவாசிகள் இந்த உலகத்தில் பார்க்காத ரீதியில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதை நோக்கி நாம் பார்த்து நகரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதுமே தேவ ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டுங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கே உண்டாச்சு. ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசித்தோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வந்தது. நீங்கள் யோசிக்கணும், நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன், என்னுடைய சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி தாவீதின் சந்ததி, என்னுடைய சந்ததி இயேசுவின் சந்ததி. இயேசுவின் சந்ததி, இயேசுவின் சந்ததி என்று வரும்போது நீங்கள் எதிலாவது குறைவுபட முடியுமா? அற்ப விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறத காட்டிலும் ஆவிக்குரிய விசுவாசிகள் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. அதிகமாக இடங்கொள்ளாமல் பெருக செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறாருங்க. அதிகமாக ஒரு நம்பிக்கையில் கொஞ்சோண்டு விசுவாசத்தில் போய் பேதுரு மீன் பிடிக்க போனார். முழுவதும் மீன் பிடித்து ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் பேசின மாத்திரத்தில், இயேசுவின் போதனைகளை கேட்ட மாத்திரத்தில், இயேசுவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மீன்களை பிடிக்க போனார். வலையே கிழிந்து போகத்தக்க ரீதியில் அதிகமான மீன்களை பிடித்தார்கள். ஆவிக்குரிய விசுவாசிகள் யாவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடி செல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண வரவுகள் உங்களுடைய கரங்களில் வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணம் உங்களுடைய களஞ்சியங்களில், பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். இது எப்படி நடந்தது நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே தான் அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அற்ப விசுவாசிகள் பணத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். ஆவிக்குரிய விசுவாசிகள் தேவனை சார்ந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். நாம் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நம்முடைய மனது, ஆவி, ஆத்மா, இருதயம், சிந்தனை, எண்ணங்கள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறாருங்க. ஆராய்ந்து பார்க்கிறார். அதில் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறதா அல்லது பணத்தை மாத்திரம் நம்பி செய்கின்ற காரியங்கள் இருக்கிறதா என்று பார்க்கிறார். பணத்தை மாத்திரம் நான் நம்பி செயல்படுத்தக்கூடாது. தேவ ஆசீர்வாதத்தோடு நம் காரியங்களை நடப்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே தான் விசுவாசிகளுக்கு பணம் தேவை, ஆசீர்வாதம் தேவை என்று நீங்கள் வரும்போது, விசுவாசிகளுக்கு, ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு, தேவனையே மையமாக வைத்திருக்க விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதும், தேவ ஆசீர்வாதம் மட்டும் போதும். எனவே தான் விசுவாசிகள் விசுவாசத்தோடு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். விசுவாசிகள் அவிசுவாசத்தோடு பணத்தை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடாது. எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழும்படி தேவன் விரும்புகிறார். பணத்தை சார்ந்து வாழக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த நாளில் நீங்கள் கேட்டுக்கொண்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிங்க. என்ன தியானிக்க போகிறீங்க? ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்க வேண்டும். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிற விசுவாசியாக இருக்க வேண்டும். பணத்தை சார்ந்து ஓடக்கூடாது. பணம் வரும் உங்கள் கரங்களில், உங்கள் பர்ஸில், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், உங்கள் ஹேண்ட்பேக்கில், எல்லா இடங்களிலும் பணம் நிரம்பி வழியும். எப்படி நிரம்பி வழியும்? தேவ ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நிரம்பி வழியும். பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் பணத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்க நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஐஸ்வர்யம் என்கின்ற பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது வேதனையே இருக்காது. அற்ப விசுவாசிகள் பெற்றுக்கொள்கிற பணத்தில் வேதனை இருக்குது. பணத்தையே சார்ந்து போகிறதுனால வேதனை இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விசுவாசிகளாய் நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள்கிறதுனால நீங்கள் வைத்திருக்கிற பணங்கள் அது கொஞ்சமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம், இல்லை மிகவும் திரட்சியாக இருக்கலாம். அதில் ஒரு சொட்டு வேதனை கூட இருக்காது. ஏனென்றால் தேவன் வேதனை கூட்டார். பணத்தையே சார்ந்து போகும்போது ரொம்ப வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
ஆனால் நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். தேவ ஆசீர்வாதத்துக்கும் இந்த பணத்துக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் போனாங்களா, 2 மரத்தை வெட்ட 2 பேர் 2 கோடாரி எடுத்துகிட்டு போனாங்களா. போய் மரத்தை வெட்டுறாங்களா. ஒருத்தர் என்ன செஞ்சுக்காரு, வீட்டிலேயே என்ன செஞ்சுக்காருன்னா அந்த கோடாரியை ரொம்ப ஷார்ப்பாக்கி வச்சுக்கிறாரு. ஒருத்தர் அப்படியே வீட்டில் ரொம்ப நாளாக ஷார்ப் இல்லாமல் மழுங்கி ஏற்கனவே ஏகப்பட்ட மரங்களை வெட்டி துரு பிடிச்சி போனால் அப்படியே கோடாரி எடுத்துகிட்டு போகிறாரு. சரி, நம்ம ஒரு மரம் தானே வெட்டிட்டு வருவோம் வீட்டுக்கு அப்படின்ட்டு ஷார்ப்பாக்கி வச்சுருந்தவர் அப்படியே ஷார்ப்பாகவே இல்லை. அது எத்தனையோ மரங்களை வெட்டி அது மழுங்கி இருக்கும். ஆனால் நாளைக்கு காலையை எடுத்து வேலைக்கு போகும்போது அதை முன்னாடியே ஷார்ப் பண்ணுறாரு. முன்னாடியே எடுத்து சாணக்கல்ல போட்டு இல்லை கல்லில் போட்டு ஷார்ப் பண்ணுறாரு கோடாரியை. மரத்தை வெட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஆயத்தமாகிறாரு. அதனால தான் நாம் அடிக்கடி காரியத்தை வலியுறுத்துகிறோம். ஒரு காரியத்தை இந்த சபையில், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயந்தான் கர்த்தரால் வரும். நீங்கள் ஜெயத்தை கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அதே போல் இந்த மனுஷன் என்ன செஞ்சான்னா, முத நாளே அந்த கோடாரியை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுட்டு 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் போய் அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. மரத்தை வெட்டும்போது இந்த ஷார்ப்பாக வச்சுருந்தாரு பாருங்க கோடாரியை, ரொம்ப அப்படியே கண்ணு கூசுற லெவலில் பல ஷார்ப்பாக கையே பட்டால் லெவலில் ரத்தம் வர அளவுக்கு வச்சுருந்தார்ல. அவர் போய் ஒரு 10 வெட்டு வெட்டுறாரு, ஒரு மரம் சாஞ்சிருச்சு. 10 வெட்டில் பட்டுன்னு போயிடுச்சு மரம். ஆனால் இந்த மழுங்கின கோடாரியை வச்சுட்டு போனார் பாருங்க, அவர் 30 வெட்டு வெட்டுறாரு, 40 வெட்டு வெட்டுறாரு, 50 வெட்டு வெட்டுறாரு. கடைசியில் 70வது வெட்டில் தான் அந்த மரம் சாயுது. 10 வெட்டு எங்கே இருக்குது, 70 வெட்டு எங்கே இருக்குது? 10 வெட்டில் எனர்ஜி கம்மியாக செலவழிக்கிறோங்க. ஆனால் 70 வெட்டில் எவ்வளோ டயர்டு. திரும்ப அந்த மரத்தை வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும். எனவே தான் ஷார்ப்பாக இருக்கணும்படி கர்த்தர் விரும்புகிறாரு. ஷார்ப்பாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ஷார்ப்பாக இருக்கணும், ஹோம்ஒர்க்கில் ஷார்ப்பாக இருக்கணும், மேக்ஸில் கணக்கில் ஷார்ப்பாக இருக்கணும். அதை ப்ளஸ்ஸை கூட்டி ஆன்சர் வர சொல்லியிருக்காங்களா, இல்லை பெருக்கல்ல போட்டு ஆன்சர் வர தான் செக் பண்ணணும். அப்படியே ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு அங்கே எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே நம்ம வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் ஷார்ப்பாக இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் கடைக்கு போனால் கூட ஒரு கால்குலேட்டர் பார்த்துருப்பீங்க. எல்லா சின்ன மளிகை கடையிலேருந்து பெரிய மளிகை கடை கூட, ஏன் உங்கள் கடையில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த கால்குலேட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செக்குன்னு போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல போட்டு ஒரு பட்டன் போட்டிருப்பாங்க. நீங்கள் 10 விதமான பொருள் வாங்குறீங்கன்னா அந்த 10 விதமான பொருளில் என்னென்ன ரேட்டுன்னு நீங்கள் திரும்ப ரீகால்குலேஷன் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை செக் பண்ணணும். ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்கிறோமா, அற்ப விசுவாசியாக இருக்கமா, பணத்தை சார்ந்து வாழ்கிறோமா, தெய்வ ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழ்கிறோமா? நீங்கள் தீர்மானிங்க. நல்ல சபையிலே நடப்பட்டிருக்கிற நீங்கள் தீர்மானிங்க. நம்முடைய வாழ்க்கையின் தராதரங்கள் உயரணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை உயரணும், நம்முடைய ஊழியங்கள் உயரணும், நம்முடைய வியாபார ஸ்தலங்கள் உயரணும். இருந்த இடத்துல இருப்பது தேவ திட்டம் அல்ல. பழுகி பெருகி பூமியை நிரப்புவது தேவ திட்டம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எனவே தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் மிகவும் நாடுங்கள், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டான தேவ ஆசீர்வாதத்தை நோக்கி பாருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நம்முடைய முற்பிதாக்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன் இன்று உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாதுங்க. அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கணும். தேவனை மையமாக வைத்து வாழணும். அவரே சுழலும் சக்கரமாக இருக்க வேண்டும். அவர்தான் எல்லாம் அவர்தான். அவரையே அன்றி இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்க்கை வாழுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வெற்றியாக முடியாது. தேவன் நியமித்திருக்க ஓட்டத்தை முடிக்க முடியாது. தேவன் நியமித்திருக்க ஓட்டத்தை முடிக்க தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கணும், ஆவிக்குரிய கண்களில் பார்க்கணும், ஆவிக்குரிய மண்டலங்களில் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை கல்வாரியை பார்க்கணும். கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். உங்களுக்கு பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆவியின் மூலமாக நீங்கள் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம்.
விசுவாசிகளுக்கு பணம் முக்கியமல்ல. ஒருவேளை அற்ப விசுவாசிகளுக்கு பணம் முக்கியமாக இருந்தால் இருந்துட்டு போதும். ஆனால் ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய இயேசுவின் மூலமாக தேவ ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் தியானிங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய விசுவாசி. ஆண்டவரே, நான் தேவ ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்கிற ஒரு மகளாக இருக்கணும்பா. என்னுடைய உள்ளத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீரே உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் சொன்னது பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து, உங்கள் அருகிலே இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து உங்களை எல்லா விதங்களிலும் விடுவித்து ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனான இயேசு நாமத்தோட அன்பின் சமூகத்தில் வரையினம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையும் இனிமையான நல்ல நேரத்துக்கு அவங்க ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே இந்த செய்தியின் தலைப்பு, விசுவாசிகளுக்கு பணம் தேவையா ஆசீர்வாதம் தேவையா என்று வரும்போது, ஆவிக்குரிய விசுவாசிகளாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆசீர்வாதம் என்கின்ற ஆசீர்வாதம் தான் தேவை என்று நாங்கள் சத்தியத்தில் பல வழிகளில் பார்த்தோம்ப்பா. கர்த்தாவே, பணம் தேவைதான், ஆனால் அந்த பணத்தை காட்டிலும் தேவ ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு சொந்தமாகிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு சொந்தமாகிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில், இந்த நல்ல நிலமாகி இருதயத்தில் இந்த விதை என்கின்ற ஆவிக்குரிய வார்த்தைகளை விதைத்திருக்கிறோம்ப்பா. இந்த விதைகள் இயேசு நாமத்தை 100 மடங்கு பலன் அடைய உதவி செய்கிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவளுடைய தேவைகளை நீர் சந்திங்கப்பா. அவளுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் நீர் பதில் கொடுங்கப்பா. கர்த்தாவே, அவர்கள் போகும்போது சமாதானத்தோட சந்தோஷத்தோடையும் தேவனுடைய பாதுகாப்போடும் அவர்கள் திரும்பி செல்ல நீர் உதவி செய்கிறீர் என்று எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.